குறிப்பாக ஒரு சூட் கேஸ் ஒன்று வச்சிருப்பார். அந்த சூட் கேஸோட ஐ கேன் ஃபீல் லவ் அவரை. ஸோ அந்த மாதிரி இயர்ஸ் ஆர் பாசிங். அப்படி இயர்ஸ் ஆர் பாசிங்கில் சம்டைம்ஸ் த ப்ரைட் பீயிங் தி கெஸ்ட் அண்ட் த சீஃப் கெஸ்ட் ஆஃப் அன் இன்ஸ்டிடியூஷன். இந்த இன்ஸ்டிடியூஷனில் எனக்கு ப்ரைடு நிச்சயமாக இல்லை, நான் இங்கே வந்து கெஸ்ட்டாக இருக்கேன், நான் சீஃப் கெஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா எல்லாரும் என்னோட டீச்சர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு அண்ட் கொலீக்ஸ்னால இதில் ஒன்றும் ப்ரைடு இல்லை. பட் சர்டன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்கெல்லாம் காலம் கடந்து இந்த எஜுகேஷன் ஹிஸ்ட்ரியை டிசைன் பண்ண அந்த இன்ஸ்டிடியூஷனில் சீஃப் கெஸ்ட்டாக போகிறப்ப, அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனில் நானும் ஏகாவும் பிரசிடென்சி காலேஜில் 2 பேரும் பிஜி ஒன்றா படித்தோம். அப்படி படிக்கிறப்ப எனக்கு 2 தடவை இந்த ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் ஆகிருக்கேன், வெவ்வேறு காரணங்களுக்காக. நான் அதுக்குள்ளே போகலை. ஆனால் ஏகாவை நான் பஸ்ஸில் ஏறுறப்ப திடீர்னு அவனோட பாடி லாங்குவேஜ் வந்து ஏகாம்பரம் அப்படின்றது ஃபுல் நேமு. இப்படி இருந்தாலும் நம்ம நிக் நேம் தான் கூப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி நிக் நேம் கூப்பிடுறப்ப அவனை திரும்பி ஏகா அப்படின்னு அவன் திரும்பி பார்த்தா அவனுக்கு என்ன ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. தென் ஐ காட் ரீகனெக்டட். ஆவடியில் சூரஜ் ஜெராக்ஸ்ன்னு ஒரு கடை இருந்தது. ஆக்சுவலாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும், காந்தி நகரில் ஸ்டாச்சு வந்திருக்கேன். எனக்கு அவனுடைய பேர் எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. பட் இருந்தாலும் ப்ராம்ப்ட் பண்ணிகிட்டே இருக்கு, நம்ம கூட இவன் படித்தான், நம்ம கூட இவன் படித்தான், நம்ம கூட இவன் படித்தான் அப்படின்னு. அந்த பேரை அவனுக்கு சொல்லி கூப்பிட்டா அவன் எப்படி எடுத்துப்பானோ அப்படின்றதுக்காக யோசிச்சுட்டே இருந்தப்ப சரி கூப்பிடுவோம் தைரியமா. ஏன்னா நம்ம டீச்சர்ஸ்லாம் நிறைய நிக் நேம் வச்சிருக்கோம். உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன நிக் நேம் வச்சீங்க, என்ன காரணத்துக்காக வச்சீங்க அப்படின்றது. இப்போ ரிகலெக்ட் பண்ணீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்டிவ் ரீசன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவன் கொஞ்சம் தூரம் போனப்ப அவனை டே வெங்காயம் அப்படின்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் இப்படி திரும்பி பார்த்தான், வெங்காயம். சரி நம்ம கூட தான் படிச்சிருக்கான். அவன் உடனே இன்ஸ்டன்டா டேய் நீ யாரா ஸ்கூல் பேரை சொல்ற, உனக்கு தெரியாது மச்சி அப்படின்னு. தென் வி காட் ரீகனெக்டட். அந்த மாதிரி பிரசிடென்சி காலேஜ் வந்து மதர் ஆஃப் எஜுகேஷன் 1840. அங்க நான் சீஃப் கெஸ்டா இருக்கிறப்ப எனக்கு என்ன ப்ரைடுனா, ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல 2 நோபல் லாரட்ஸ் இருக்கிறாங்க, அந்த இன்ஸ்டிடியூஷன்ல நான் படிச்சு அங்க ஐஆர்எஸ் ஆஃபீஸர் இருக்கேன் அப்படின்றது. அந்த ப்ரைடு வந்து பாத்தீங்கன்னா என்னோட யூபிஎஸ்சி இன்டர்வியூல சொல்றப்ப, எஸ் ஐ பிலாங் டு an institution, the only institution in India that which has 2 Nobel laureates, especially in physics. அதனால வந்து எனக்கு இதோட என்ன ப்ரைடு இருக்க முடியும், அந்த இன்ஸ்டிடியூஷன்ல நான் படித்தேன் அப்படின்ற. அந்த இன்ஸ்டிடியூஷன்ல படித்து அதே இன்ஸ்டிடியூஷன்ல சீஃப் கெஸ்டா, ஏன்னா இப்போ இருக்கிற சிஎம் சாரும் அங்கே தான் படித்தாரு. நான் அலுமினியா அங்கே போனப்ப அவர் கண்ணில் வந்து அந்த காலேஜில் நான் இருந்தேன். ஆனால் நான் எப்படி வந்தேன் எப்படி போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை இருக்கக்கூடாதுன்றதையும் சொன்னார். என்னை வந்து இங்கே கூட்டிகிட்டு வரப்ப மீசால கைது பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்து அதை விலங்கோடு கூட்டிகிட்டு வருவாங்க பரீட்சை எழுதுறதுக்காக போலீஸு. ஆனால் இன்னைக்கு அதே இன்ஸ்டிடியூஷனில் நான் முதல்வராக அதே போலீஸ் என்னை எஸ்கார்ட் பண்ணி வரப்போ இதை விட என்ன எனக்கு ப்ரைடு வேணும் அப்படின்ற அந்த மொமெண்ட் வந்து எனக்கு அவர் கண்ணில் இருந்து அந்த தண்ணி வந்து நிற்குது. அது என்னால் ஃபீல் பண்ண முடியுது, ஒரு அலுமினியா என்னை இன்வைட் பண்ணதுனால. அந்த ஃபீல் தான் எனக்கு சர்டன் இன்ஸ்டிடியூஷனில் சீஃப் கெஸ்டாக கூப்பிடுறப்ப 150 இயர்ஸ் அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனில் அமெரிக்கன் காலேஜ் மதுரை, நேஷ்னல் காலேஜ் திருச்சி என்னோட ஃபினான்ஸ் மினிஸ்டரோட காலேஜ், இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்லாம் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறப்ப ஈவன் என்னோட வீடு வந்து தர்மமூர்த்தி ராவ் பகதூர் கலவல கண்ணும் செட்டி ஹிந்து காலேஜ்னு, அந்த ஹிந்து காலேஜோட ஸ்கூலோட ஆனிவர்சரி போயிருந்தேன் திருவள்ளூரில். அந்த ட்ரஸ்டி வந்து எனக்கு தெரியாது, தெர் ஆர் சம் டாட்ஸ் ஆக்சுவலி லாங் டேர்மில் இட் காட் கனெக்டட். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்லலாம் ஆனிவர்சரி போகிறப்ப ஐ ஆல்வேஸ் ஹாவ் அ ஃபீல். நம்ம ஆல்மா மேட்டர் ஆஸ் அன் அலுமினஸ் ஃப்ரைடே அன்னைக்கு I am about to live to the airport. Airport போகிறதுக்கு முன்னாடி there was one person
a very senior person who was sitting outside. I just entered my office. அப்போ சார் கார்டு கொடுத்தாங்க, ஒரு விசிட்டிங் கார்டு. ஐ செட் ப்ளீஸ் கால் இன் அப்படின்னு. அவர் உள்ளே கூப்பிட்ட உடனே ஈவன் பிரபாகர் கூட அதான் கேட்டான், ஹவு டிட் யூ நோ அப்படின்னு. உள்ளே கூப்பிட்ட உடனே ஹி வாஸ் டாக்கிங் அபவுட் தீன் தயாள் போர்ட் அத்தாரிட்டி. அது கான்லா போர்ட்டுன்னு இருந்தது, அது ரீநேம் பண்ணி தீன் தயாள் போர்ட் வச்சுருந்தாங்க. தீன் தயாள் போர்ட்டோட இஷ்யூஸ் ஒன்று பெண்டிங் இருக்குங்க சார். இட்ஸ் பெண்டிங் ஃபார் வெரி லாங் டைம். why don't you resolve and give us the refund? ஒரு 300 crores கிட்ட ரீஃபண்ட் இருக்கு, இது ஏன் ப்ராசஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு he was requesting. தென் என்னமோ தெரியல, கோஇன்சிடென்ட்டா சார் ஐ எம் a statutory auditor for even AVNL அப்படின்னு ஒரு வேர்ட் போட்ட உடனே AVNL அப்படின்னு உடனே I got connected. Then I said AVNL, which AVNL அப்படின்னு. The only AVNL which is in Avadi sir. ஸோ அதனால அந்த அந்த AVNLக்கு எவ்ரி குவார்டர் ஐ ட்ராவல். ஓ இஸ் இட் ஸோ அப்படின்னு. தென் ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் இந்த பெரிஃபரல்ஸ் எல்லாத்தையும் அக்குவேர் ஆணிவேர் சொன்னதுக்கப்புறம், சார் யூ ஆர் நோயிங் டூ மச் அபவுட் த பிளேஸ் விச் ஐ எம் ஜாகிங் எவ்ரி டே அண்ட் ஹவு டிட் யூ நோ சார் அப்படின்னு. வென் ஹி ரெசிப்ரிகேட்டட், ஆக்சுவலாக அந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன், அதனால தான் எனக்கு இவ்வளோ கனெக்ட் இருக்குங்க. ஸோ இஸ் இட் சார்? சார் Sir, I am very happy that I got connected to you. Tomorrow, sir, give your all your ID, everything. You just have to take your son. He knows that I have a son. அவர் எப்படி என்னோட ப்ரொஃபைல்லாம் எடுத்துக்கிட்டாரு. Sir, I heard your son is pursuing law graduation symbiosis. You should never fail. Take your son and show him that where his grandfather has worked. எங்க ஒர்க் பண்ணாரு அப்படின்றத உங்க பையனுக்கு காமிங்க. the name which you have, விஜயந்தா அப்படின்றது, இட் இஸ் வெரி வெரி க்ரூஷியல். என்னோட லெட்டர் ஹெட்ல தான் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் என்னோட UPSC அப்ளிகேஷன்ல 2 இடத்துல தான் ஸ்கூல் நேம் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட UPSC அப்ளிகேஷன்ல இன்டர்வியூவில் ஃபில் பண்ணுறப்ப விஜயந்தா சீனியர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு ஃபில் பண்ணப்ப ஐ நோ வெரி வெல் there will be a question on that அப்படின்னு. Avadi, there will be a question on that. I know very well there will be a supplementary question even on HBF also. Very well, interview done. The first part, opening part, I was very well prepared and knowing more about இங்க படிச்சாலும் படிக்கிறப்ப பேருக்கு என்ன காரணம் எனக்கு தெரியாது. ஆனா UPSC ப்ரிப்பேர் பண்றப்ப நம்ம ஸ்கூலுக்கு இவ்வளோ பெரிய நேம் இருக்கா, நம்ம ஸ்கூலோட நேமோட அந்த விஜயந்தா அப்படின்றத ஃபர்ஸ்ட் மெயின் பேட்டில் டேங்க் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணி, அதுவும் ஆவடியில் ப்ரொடியூஸ் பண்ணி இண்டோ பாக் வார அதை வச்சு தான் நாம வின் பண்ணியிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் வார் விச் வாட் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் வாஸ் ஒன் வித் ஒன்லி வித் விஜயந்தா டேங்க் அப்படின்ற அந்த ப்ரைடு இன்டர்வியூ சொல்றப்ப the institution is giving, recognizing you a better and national identity. That's what I was stating about when 2 Nobel laureates war away. அவங்க they have a cause for my identity. அந்த மாதிரி இங்க சொல்றப்ப the pride always as an alma mater very important. ஓம்னா மிஸ் மேடம் கூட சொன்னாங்க, I very well remember because in the institution ஜியாகிரபி சொல்லி கொடுத்த மோகன் சார், ஏன்னா இதெல்லாம் பிரைமரி பேசிக் எஜுகேஷன். அந்த எஜுகேஷன் தான் என்னோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இன்னும் இருக்கு. மேபி அந்த எஜுகேஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா, though I got dropped out for my dyslexic reasons, since I failed, it was deliberate. My father felt ஃபெயில் ஆகி இவன் இந்த ஸ்கூலில் என்னவா ஆகணும் அப்படின்னு தெரியுறதுனால இதே ஏரியாவில் ஆவடியில் வேற ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆல்டர்னேட் கொடுத்ததுனால ஐ டர்ன் டு பி அ சைல்ட் லேபர் ஃபார் நோ ரீசன்ஸ் பிகாஸ் சின்ஸ் ஐ ஃபெயில்டுனால. பட் எங்கள் அப்பா எனக்கு இன்னொரு ஐடென்டிட்டி இந்த எஜுகேஷன் வரலை அப்படின்னு கிரியேட் பண்ணாலும் த பேசிக் எஜுகேஷன் வாட் வாஸ் இன் மை சப்கான்ஷியஸ், ஜியாகிரபி சொல்லிக் கொடுத்த விதம். தமிழ் ஐயா, நான் முதல்ல ட்ராமாவில் நடிக்கணும் அப்படின்ற எனக்கு ஆசை இருந்தப்ப என்னுடைய அந்த ட்ராமா ஃபோட்டோ இல்லை சம வைஷ்ணவி அக்கா இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, ஆஸ்திரேலியாவில் யூஎஸ்ல இவங்க இருக்காங்க, அவங்களோட ஐ காட் கனெக்டட். அக்கா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அர்ஜுனும் வைஷ்ணவியும் நீங்களும் உங்களால் பக்கம் பக்கமாக மனப்பாடம் பண்ணி டைலாக் சொல்கிறப்ப தமிழ் ஐயா எனக்கும் அந்த டைலாக் கொடுத்தாரு, எனக்கும் ஆசையாக இருந்தது நான் ராதாவை நடிக்கணும் அப்படின்னு.
ஆனால் மறுநாள் டயலாக மனப்பாடம் பண்ண முடியாமல் பேந்த நின்றுக்கிட்டு இருந்ததுனால என்னுடைய ஆசை நடிக்கணும் அப்படின்றது. ஆனால் தமிழையா என்ன டயலாக் சொல்லாமல் வரலையே அப்படின்றதுக்காக ஓரம் கட்டாமல் வாயிற்காவலனாவது நில்ல அப்படின்னு நிற்க வச்சார்ல அந்த ஃபோட்டோவில். அந்த ஃபோட்டோ அடையாளம் தான் என்னோட இனிஷியல் அடையாளம். நான் யார் அப்படின்ற இந்த உலகத்துக்கு காமிக்கிற அந்த அந்த அடையாளம். இந்த மாதிரியான அடையாளங்களை நினைவு கூடுறப்ப சம்டைம்ஸ் வெளியூர்ல, உள்ளூர்ல விஜயந்தா பத்தி, ஆவடியில விஜயந்தா பத்தி, திருவள்ளூர்ல விஜயந்தா பத்தி, சென்னையில விஜயந்தா பத்தி அப்படின்றது கேட்கறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. த ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்டு காஷ்மீர்ல, அந்த பேட்டில் ஃபீல்டோட விசிட்காக when I officially went, அங்க போறப்ப I could listen one Tamil voice. நான் தமிழ்ல எங்கேயோ ஒரு இடத்துல வீட்டில் பேசிட்டு இருந்தேன் ஓவர் ஃபோன்ல. சார், are you from தமிழ்நாடு? Yes sir, I am from தமிழ்நாடு. I said, yes senior, I am from தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எங்க சார் அப்படின்னாரு. I said I belong to the place called ஆவடி. ஆவடியில சார் அப்படின்னு he got connected. ஆவடியில எங்க சார் அப்படின்னா அப்புறம் சொன்னேன், எங்க படிச்சீங்க சார் நீங்க, ஸ்கூல் எங்க சார்? I couldn't. விஜயந்தா அப்படின்னா மேஜர் ஸ்ரீனிவாசன், he is now லெஃப்டினன்ட் கர்னல் ஆக்சுவலா. விஜயந்தா சார் அதே ஸ்கூல் தான் சார் நானும். எங்க கனெக்ட் ஆகுறோம் பாரு சார், த ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்டு அங்க இங்க இந்த இடத்துல இந்த லாட்டிடியூட்ல கனெக்ட் ஆகுற படிச்ச ரெண்டு பேர், ரெண்டு டிஃப்ரெண்ட் டைம் லைன்ல த ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்ட்ல இங்க இருந்து பெட்டர் ஆஸ்பிரேஷன் வச்சுக்கிட்ட நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ், when I could see, I felt that Vijayanta not have a potential. It has a greater potential to produce national personalities, international personalities. I know very well. அதனால தான் என்னோட கியூரியாசிட்டியில் நான் ட்ராப் அவுட் ஆனதுனால I just want to have my get together. என் கூட படித்த பத்மபிரியா, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பத்மபிரியா என்னவா இருக்கிறாங்க, முருகன் என்னவா இருக்கிறான், முத்து என்னவா இருக்கிறான், ஆனந்த் என்னவா இருக்கிறான் அப்படின்னு பாக்குறப்ப எனக்கு நல்லா தெரியும், நல்லா படிக்கிறதுனால அவங்க நிச்சயமா டாக்டரா இருப்பாங்க, இன்ஜினியரா இருப்பாங்க அப்படின்னு. ஆனா என் கூட படிச்ச ஜெய்சங்கர், அவன் என் கூட தான் இருந்தான். அவனும் நின்றுட்டான் ஸ்கூலை விட்டு. அவனால என்னால தேடி கண்டுபிடிக்க முடியல. ரெண்டு பேரும் ஒன்னா நின்னோம், தேடி கண்டுபிடிக்க முடியல. இன்னும் தேடிட்டு இருக்கேன். மேபி அவனுக்கு அடையாளம் இன்ஸ்டாவோ வாட்ஸ்அப்போ இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. பட் ஐ குடன்ட் ஃபைண்ட் அவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு. ரெண்டாவது ஃப்ராங்க்லின், அவனும் என் கூட என்னோட கிளாஸ்மேட்டு. அவன் கொஞ்சம் சுமாராக படித்தாலும் கிரியேட்டிவ் ஃபீல்டில் ஒரு ஃபேஷன் டிசைனராக இருக்கிறான் அப்படின்றத என்னால் ஃபீல் பண்ணுறப்ப, இந்த ஸ்கூல் படிப்பு வந்தாலும் வரலனாலும் எல்லாருக்குமே இங்கே இருக்கிற எல்லா டீச்சர்ஸும் அவங்களுக்கான அந்த இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டியை அப்ராப்ரியேட்டாக சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்மளுக்கு வெறும் டீச் மட்டும் பண்ணல, நம்மளுக்கு வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்த ஆத்மாக்கள். இவங்களுக்கான மரியாதையை செலுத்தணும் அப்படின்ற ஒரே காரணம் தான் இன்னைக்கு எங்கள் மார்னிங் எங்கள் சித்தப்பா இறந்துட்டாங்க. ஆக்சுவலாக நான் போயிருக்கணும், என்னமோ ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் திஸ் ஈவென்ட். அதனால் பிரகாஷ் கிட்ட சொன்னேன், நான் நிச்சயமாக வரேன்டா, வந்து அட்டன் பண்ணிவிட்டு மதியானத்துக்கு மேலே என்னோட சித்தப்பாவுடைய அந்த இறுதி சடங்கு போகிறேன் அப்படின்ற அந்த உணர்வோடு தான் இன்னைக்கு உங்களோட நான் கனெக்ட் ஆகிருக்கேன். நிச்சயமாக விஜயந்தாவுடைய அடையாளம், என்னுடைய தேசத்துடைய அடையாளம் சொல்கிறத விட பிரைம் மினிஸ்டர் கிட்ட, பிரசிடென்ட் கிட்ட விஜயந்தாவில் படித்தேன் அப்படின்றப்ப ஓ அப்படின்னு அவங்க ரொம்ப ப்ளஷரபிளாக பார்க்குற அந்த மொமெண்ட், அவங்க ஃபேஸில் இருக்கிற அந்த ஸ்மைலை பார்க்குறப்ப விஜயந்தாவுக்கு ஒரு ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டும் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்டும் ப்ராப்பராக அக்னாலேஜ் பண்ணுறாங்க. பேர் சொன்னாலே அந்த பேரை தான் நாம் இந்த ஸ்கூலோட அடையாளமாக நம்மளுக்குள்ளே வச்சுருக்கோம். நன்றி, வணக்கம்.